நண்பர்களே, குட் மார்னிங், ஹாவ் எ நைஸ் டே. சிந்தியுங்கள், செயல்படுங்கள். இந்த காணொலியை பார்த்து பயன்பெறுங்கள். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர் உடைய முக்கியத்துவம், யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம், இந்த ஃபில்டர் உடைய இம்பார்ட்டன்ஸ், இது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதனால தொடர்ந்து முழுசா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாமே புரியும். தண்ணீர் உடைய முக்கியத்துவம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதுவும் தண்ணீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. பியூரிஃபையான வாட்டர் குடிக்கணும், சுத்தமான தண்ணீர் குடிக்கணும்ன்றதுதான் எல்லாருக்குமே ஆசை. அதனாலதான் இந்த காலகட்டத்தில் 60-70% மக்கள் வாட்டர் பியூரிஃபையரை யூஸ் பண்ணி குடிக்கிறாங்க, இல்லைன்னா கேன் வாட்டரை யூஸ் பண்றாங்க. இருந்தாலும் கேன் வாட்டர் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்தது, எந்த அளவுக்கு பியூரிஃபை பண்ணி வருது அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாத பட்சத்துல அதற்கு ஒரு தீர்வாதான் வெஸ்டீஜ் பெருமையுடன் வழங்குகிறது ஷார்ப் பிக்சர். ஸோ இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு கிடைக்கிற தண்ணீருடைய டிடிஎஸ் அளவு 300க்கும் கீழே இருந்தா இது நம்ம யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே வாட்டர் பியூரிஃபையர் வச்சிருக்கிறோம், இன்னும் நல்லா அதனுடைய குவாலிட்டி மேம்படுத்தணும் அப்படின்னாலும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம வெளியே போகும்போது வாட்டர் பியூரிஃபையர் கையோட எடுத்துட்டு போக முடியாது. வெளியே கிடைக்கிற பாட்டில் வாட்டர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை வாங்குது அப்படின்னு தெரியாத பட்சத்துல நம்ம போற டிராவல் பண்ற கார்ல இதை அழகா வச்சுட்டு போயிடலாம், இல்லைன்னா பேக்லயும் நம்ம எடுத்துக்கிட்டு ஈஸியா போயிட முடியும். அடுத்து நம்ம ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம் அப்படின்னா கேபின்ஸ்லயோ இல்லைன்னா பேஷண்ட்ஸ் பக்கத்துலயோ ஒரு பாட்டில தான் நம்ம தண்ணி பிடிச்சி வைப்போம். ஸோ அதுல நிறைய கண்டாமினேஷன்ஸ், பாக்டீரியாஸ் எல்லாம் வளர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த வாட்டர் பிக்சர்ல நம்ம தண்ணீரை ஃபில்டர் பண்ணி வைக்கும் போது நல்ல ஒரு சுத்தமான தண்ணீரை நம்ம குடிக்க முடியும். அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், இந்த மாதிரி எங்க வேணா நம்ம டிராவல் பண்ணும்போது இது அழகா எடுத்துட்டு போயிட முடியும். அப்படின்றதுனால இது எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து இதுல ஃபில்டர்ஸ் இருக்கு. இந்த முக்கியமான 5 ஃபில்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த 5 ஃபில்டர்ஸ் உடைய முக்கியத்துவத்தை பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். முதல் ஃபில்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஷ் ப்ரீ ஃபில்டர். இதன் மூலியமாக துரும்பு, மண்ணு, கரகரப்பான கோர்ஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இது உறிஞ்சி எடுத்துரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரிசின் லேயர் சாஃப்ட்னர் இருக்கு. இது தண்ணீருடைய கடுமைத்தன்மையை குறைச்சு சுவையை கூட்ட உதவுது. மூன்றாவதா டுயல் மெஷ் ஃபில்டர் இருக்கு. இது வேஸ்ட் பார்ட்டிகளை சுத்தமான தண்ணீர்ல கலக்காம இருக்க உதவி செய்யுது. நான்காவதா ஹெவி மெட்டல் ரிமூவர். இதன் மூலியமா லெட், மெர்குரி, காப்பர் போன்ற விஷயங்களை வெளியேற்றுது. ஐந்தாவதா மிக முக்கியமான ஃபில்டரா சூப்பர் ஏசிஎஃப் ஃப்ரம் ஜப்பான். இந்த ஃபில்டர் மூலியமா குளோரின், கலர், ஸ்மெல், குளோரோஃபார்ம் போன்ற விஷயங்களை வெளியேற்றி சுத்தமான தண்ணி நமக்கு கிடைக்க உதவி செய்யுது. இந்த மாதிரி நம்ம ஷார்ப்புடைய வாட்டர் பிக்சரை யூஸ் பண்ணும்போது ஒரு ஆரோக்கியமான சுத்தமான தண்ணி நமக்கு கிடைக்கும். அதன் மூலியமா நம்ம ஆரோக்கியமா வாழ்வோம் அப்படின்றதுல எல்லா அளவும் சந்தேகம் இல்லை. அதனால எல்லாருமே இதை யூஸ் பண்ணி ரொம்ப ஆரோக்கியமா வாழ்வோம். ஷார்ப் பிக்சருடைய அன்பாக்சிங் அண்ட் டெமோ பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த பாக்ஸ் பாருங்க, நல்லா ஹேண்டில் வச்சு கொடுத்துருக்காங்க. இது வாங்கிட்டு வரும்போது அழகா நம்ம வீட்டுக்கு கொண்டு வர முடியும். ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா பேக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோடைய கோட் WJ100K வாட்டர் பியூரிஃபையர். இதோடைய கெப்பாசிட்டி 1.5 லிட்டர். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதோடைய ஃப்ளோ ரேட் கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷத்துக்கு 1 லிட்டர் இதோடைய ஃப்ளோ ரேட் இருக்கும். இது நம்ம ஆப்ரேட் பண்ண வேண்டிய டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 5 டிகிரிலேருந்து 38 டிகிரி வரைக்கும் இருக்கிற டெம்பரேச்சரில் நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். இதோடைய கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 450 லிட்டர்ஸ் வரைக்கும் இது நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது 6லிருந்து 7 மாதங்கள் வரைக்கும் இது நம்ம நல்லாவே யூஸ் பண்ண முடியும். TDS 300 கீழே இருக்கும்போது. வாங்க இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள ப்ராடக்ட் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ ப்ராடக்ட் ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏர் குஷன் உள்ள கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ப்ராடக்ட் பத்திரமா நம்மக்கிட்ட சேர்ற வரைக்கும் அழகாக இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல். இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது இதுதான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சைட்லேயும் 2 குஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வாட்டர் பிக்சர்.
பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக எவ்வளோ ஸ்டைலிஷாக அப்படி இருக்குன்றது பாருங்களேன். இது நம்ம டைனிங் டேபிளில் இருக்கும்போது பார்க்குறதுக்கும் எவ்வளோ அழகாக இருக்கும், நம்மளுடைய கெஸ்டெல்லாம் வந்தால் எவ்வளோ நல்லா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றத பாருங்கள். இது எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்த்துருவோம். இது மேலே இருக்கிற லிட்டு வந்து நம்ம அழகாக அப்படி கைட்டு எடுத்துடலாம். இது ஒரு பாட்டாக வந்துடும். இதுக்குள்ளே தான் ஃபில்டர் கார்டேஜ் வந்து இருக்குது. ஸோ இதில் என்னெல்லாம் ஃபில்டர் இருக்குது அப்படின்றது இதில் மிக முக்கியமாக ஒரு 5 ஃபில்டர் இருக்குது. இதை பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் தனியாக பார்த்துக்குங்க. இது வந்து இன்னர் டேங்க், இது வந்து டேங்க். இப்போ வந்து இதில் லிட்டில் பார்த்தீங்கன்னா டைம் போன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த டைம் ரவுண்டில் 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு 12 வரைக்கும் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதத்தை வந்து குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து 5வது மாதத்தில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து இந்த மார்க் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல மார்க் இருக்குது. இதில் 5 அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம இந்த மாதத்துலேருந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஒரு 6 மந்த்துக்கு மேலே ஆச்சுன்னா இந்த ஃபில்டரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அது நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த டைம் ரவுண்டு வந்து நம்மளுக்கு வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இன்லெட்டு. இதில் தான் வந்து நம்ம தண்ணி வந்து போர் பண்ணணும் இந்த டேங்க்கில். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சாஃப்ட் டிட்டர்ஜென்ட்டில் வெஸ்டேஜுடைய ஸ்க்ரப்பில் அல்ட்ரா ஸ்க்ரப்பில் இதை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்டீல் ஸ்க்ரப்பெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க, இதில் வந்து கோடெல்லாம் வந்துடும். இது வந்து ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக், சாஃப்டான இதில் வந்து யூஸ் பண்ணுங்கள். அடுத்து இந்த கார்டேஜை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ் வாட்டரில் நல்ல தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் வந்து ஊற வைக்கணும். முதல்ல யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு நம்ம மறுபடியும் பேசுவோம். ஹெவி மெட்டல் ரிமூவர் கார்டேஜ் வந்து 20 நிமிஷமாக இதில் ஊறிட்டு இருக்கு. இப்போ இது ரெடியாக இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. வாங்க இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இது நல்லா உலர்த்திட்டு இன்னர் டேங்க் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இன்னர் டேங்க்கில் இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த கேப்பில் தான் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணணும். இது நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சா அப்படின்றது ஒரு தடவை நல்லா டெஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து இந்த டேங்க்கில் இப்படி வச்சிட வேண்டியதான். க்ளோஸ் பண்ணிட்டுனா க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பனிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓப்பனிங்கை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தண்ணியை வந்து இதில் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இவ்வளோ அழகாக பியூரிஃபை ஆகிட்டு ஒரு பியூரிஃபையான தண்ணி வருது பார்த்தீங்களா. இது நம்ம வெளியே போகும்போது நம்ம வாங்கி கொடுக்குற பாட்டில் வாட்டர்லாம் வந்து எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கும் அப்படின்றது தெரியாது. ஸோ அந்த பாட்டில் வாட்டர் கூட நம்ம வாங்கிட்டு ட்ராவல் பண்ணும்போது நம்ம காரில் அழகாக வச்சுட்டு போயிடலாம், நம்ம பேக்லேயும் எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த மாதிரி இதில் தண்ணியை போட்டு இது ஃபில்டர் ஆகி வர தண்ணியை நம்ம குடிக்கும்போது ஆரோக்கியமான சுத்தமான தண்ணி நம்ம குடிக்கிறோம் அப்படின்ற அந்த நம்பிக்கை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது எல்லாமே இப்படி ஃபில்டர் ஆகி கீழே வந்த பிறகு இந்த தண்ணியை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா முதல் தடவை ஃபில்டர் ஆகி வர தண்ணியை அப்படியே யூஸ் பண்ணிடக்கூடாது. இதை வந்து தூக்கி வந்து போட்டுடணும். அதே மாதிரி 2வது தடவையும் ஃபில் பண்ணிவிட்டு நல்லா ஃபில்டர் ஆகிட்டு வர தண்ணியை தூக்கி விசிறடிச்சிடணும். அந்த மாதிரி 3 தடவை எடுத்து போட்டுட்டு 4வது தடவை தான் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணணும். 3 தடவை ஃபில்டர் ஆன தண்ணியை தூக்கி போட்டுட்டு இப்போ 4வது தடவை சுத்தமான தண்ணியை வந்து இதில் போடுறேன். ஸோ 3 தடவைக்கு அப்புறம் ஃபில்டர் ஆன இந்த தண்ணியை நம்ம வந்து குடிக்க ஆரம்பிக்கலாம். இதில் தண்ணி ஃபில்டர் ஆன பிறகு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு குடிக்கிறது அப்படின்றதெல்லாம் கூடவே கூடாது. அதிகபட்சமாக ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே இதில் இருக்கிற தண்ணி வந்து குடிச்சிறது ரொம்ப நல்லது. இது ரொம்ப அழகாக ஸ்டைலிஷாக இருக்கிறதுனால நம்மளுடைய டைனிங் டேபிள் இது வைக்கும்போது நம்மளுக்கும் ஒரு நல்ல ஃபீலை கொடுக்கும். யாருன்னா கெஸ்ட்டு வந்திருந்தாலும் அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப இது அழகான ஒரு பொருளாக வந்து காட்சி அளிக்கும். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் பியூரிஃபையர் எங்கன்னா இருக்கும், நம்ம ரூமுக்கு வந்து நம்ம தண்ணி குடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான பாட்டில்ஸ்லலாம் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போவோம்.
அப்படி தண்ணி வச்சு குடிக்கும்போது இதில் மைக்ரோ ஆர்கானிசம், வைரஸ், பாக்டீரியாலாம் உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் வச்சு நம்ம குடிக்கும்போது இது நல்லா ஃபில்டர் ஆகிட்டு நம்மளுக்கு கிடைக்கிறதுனால ஆரோக்கியமான ஒரு தண்ணியை வந்து நம்ம குடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியே போகும்போது கண்ட பாட்டில் வாட்டர்ஸை வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதன் மூலியமாகவும் நிறைய நோய்கள் வரதுக்கு, ஒரு இம்ப்யூரிட்டியான வாட்டர் வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இது நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம குடிக்கும்போது ஒரு அழகான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வந்து நம்ம வாழலாம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இப்போ இந்த பியூரிஃபைடான வாட்டரை நம்ம வந்து டம்ளரில் ஊற்றி குடிக்கலாம். பாருங்க, இந்த டம்ளர் இருக்கிற தண்ணி ரொம்ப சுத்தமான பியூரான வாட்டர். இது நம்ம குடிக்கிறதுக்கு ஏற்றதாக இருக்குது. ஸோ இது இந்த அளவுக்கு இது நன்மை தருது அப்படின்றதுனால எல்லோருமே இது வந்து வாங்கி பயன்படுத்தலாம். எல்லாரும் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ப்ராடக்ட். எல்லோரும் வாங்குங்க, எல்லோரும் ஆரோக்கியமாக இருப்போம். விஷ் யூ வெல். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, இப்போது இந்த வாட்டர் பியூரிஃபையருடைய குவாலிட்டியை நாம் பார்ப்போம். கவனமாக பாருங்கள். 2 கிளாஸில் தண்ணீர் நிரப்பியிருக்கின்றது. பார்ப்பீங்க, 2 கிளாஸ்லேயும் சமமான அளவும். இப்போ இதில் வந்து நம்ம மஞ்சத்தூள் ஈக்குவல் ரேஷியோவில் கலக்கிறோம். அப்போ தண்ணியுடைய நிறம் வந்து மஞ்சளாக மாறுது. கவனமாக பாருங்கள். எந்த அளவுக்கு ஃபில்டரைஸ் பண்ணுது, வாசனையையும் அந்த கலரையும் எப்படி நீக்குது என்று பார்ப்போம். அதுதான் இந்த டெமோ. இப்போ கவனமாக பாருங்கள். 2 கிளாஸில் வெறும் தண்ணி எடுத்தோம். அதில் கால் ஸ்பூனு மஞ்சளை சேர்த்தோம். சம அளவு. இரண்டுமே ஈவனாக மஞ்சள் நிற தண்ணீராக மாறிடுச்சு. இப்போ இதில் மஞ்சள் கலர் இருக்குது, மஞ்சளுடைய வாசனை இருக்குது. இப்போது இந்த தண்ணீரை நம்ம இந்த வாட்டர் பியூரிஃபையருக்குள்ளே ஊற்றுவோம். கவனமாக பாருங்கள். மஞ்சள் நிற தண்ணி, இந்த வாசனையுடைய தண்ணி இங்கே உள்ள ஊற்றுறோம். அது ஃபில்டராகி எப்படி வெள்ளையாக வருது பாருங்கள். இதுதான் இதனுடைய ப்ராடக்டுடைய தரம். மெட்ரோ வாட்டர் மற்ற எந்த தண்ணி இருந்தாலும் இந்த மாதிரி சுத்தமாக நீங்கள் ஆக்கிக்கலாம். அதற்காக வேண்டி இந்த டெமோவை நம்ம பண்ணோம். ஆக இந்த ஒவ்வொரு வீட்லேயும் இது இருக்கணும். நாம் பயணம் செய்யும்போது இது கூட நம்ம எடுத்துகிட்டு போகும்போது எங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். சாதாரண தண்ணியையும் நாம் ஃபில்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய வாய்ப்பு. 20 ரூபா 1 லிட்டர் தண்ணி நம்ம காசு போட்டு வாங்க அவசியம் இல்லை. இந்த ஒரு வாட்டர் பியூரிஃபையர் ஜக் இருந்தால் எங்களுக்கு போதுமானது. Welcome friends, congratulations on the purchase of your new Sharp water purifying pitcher marketed by Vestige. In this video, we'll explain about the unboxing, user guide and the application of this product. The flow rate is 1 liter per minute and it can purify up to 450 liters of water with installed filter cartridge. And please remember, this pitcher can only be used if the TDS of source water is below 300, or you can drink the source water directly from the kitchen tap. It may prematurely damage the water filter or may not be effective at the higher TDS level. In case you're already using the other brand of RO or UV purifier and don't want to replace it immediately, then it can further enhance the quality and the filtration of the current filtered water. Now let's find out what's in this box. Wow, this looks stylish and amazing, doesn't it? Now let's see each part separately. The pitcher body, the water input tank, the filter cartridge, and finally the cover, which has 3 parts: the water inlet flap, the manual filter replacement reminder, and the clean water outlet. The pitcher can be easily assembled by you. Just a few steps and it's ready to use.
Once disassembled, please use the Vestige dishwasher liquid to clean the pitcher body, input water tank and the cover. Meanwhile, soak the filter cartridge in the clean water for 20 minutes. The filter is quite compact, but inside there are 5 different stages of purification. The mesh pre-filter removes rust, sand, sediment and the other coarse particles. The resin layer acts as a softener, reducing the hardness of the water and improving the taste and aroma. Next, a dual mesh filter removes the tinier particles from the water. The heavy metal remover to eliminate lead, mercury, copper and other soluble metals. The penultimate level of filtration is the Super ACF from Japan. This stage of filtration eliminates chlorine, chloroform and the other odor-causing substances from water. The final layer of mesh removes any traces of impurities, making water safer. Now that the filter has been soaked for 20 minutes, the other parts have been washed and dried, we are now ready to use. Push the filter cartridge into the cavity of the inner tank firmly. You should hear a click when it's locked into place. This is most important as any gap between the cartridge and the cavity will pass impure water into the storage tank. Fill up the tank and let the filter through. Disposing of the filtered water repeated for 3 full filtration cycles. This step must be repeated whenever the filter cartridge is replaced. You may use this unused water for bathing or cleaning. First of all, set the timer dial to the start month. For example, if you start using it in May, please place it at 5. This will remind you to replace filter after 6 months or maybe earlier, depending on the quality of output water. Now we are ready. Open the small hatch and lid cover and add water to the input tank. This pitcher works only when the inlet water temperature is between 10 to 38 degrees Celsius. Once the water has drained completely from the input tank and it is in the transparent part of the pitcher, and you are now ready for your first sip of purified pitcher water. For the best results, make sure you use the authentic replacement filters. And also make sure you wash both inner and outer tanks on weekly basis and never use the turbid water inside the filter. Additionally, you can consume the purified water within 6 to 8 hours and do not use it for water storage. The replacement filters can be purchased from Vestige and you can obtain your PV as well. The clean water section can store up to 1.5 liters of water. So reiterating, is this pitcher the right choice for you? If the total dissolved solids or TDS level of your main water source is less than 300, or if your drinking water quality worsens seasonally, the water purifying pitcher can clean up your drinking water to a large extent. If you already have an RO system at home or you require one due to seasonal problems or poor water quality, using the purifying pitcher as an additional tool of purification can further enhance the quality of your water. The pitcher's easy portability and power source free operation means if you are on the go, you can ensure access to clean water no matter where you travel. You can also save money on expensive bottled water and not to mention limit plastic waste. And of course, using the pitcher in hotels, restaurants and hospitals for guests and patients means improved water quality and less wastage of water. A variety of potential uses in a small powerful package means this water purifying jug is a great, easy way to improve your day-to-day health. In case there's any physical damage at the time of arrival of the unit, the product shall be replaced free of cost. Otherwise, the plastic parts and the filter do not carry any warranty. Using dirty, turbid water or TDS higher than 300 may not give effective results. We hope you enjoy the pure water from your Sharp water purifying pitcher. Stay healthy, stay fit.
वेलकम फ्रेंड्स। वेस्टीज का नया शार्प वाटर प्योरीफाइंग पिचर खरीदने के लिए धन्यवाद। इस वीडियो में हम इस प्रोडक्ट की अनबॉक्सिंग, यूजर गाइड और एप्लीकेशंस के बारे में बताएंगे। इसका फ्लो रेट 1 लीटर पर मिनट है और अपने इंस्टॉल फिल्टर कार्ट्रिजेस से ये अप्रोक्सीमेटली 450 लीटर पानी प्योरीफाई कर सकता है। फिल्टर की लाइफ अप्रोक्सीमेटली 450 लीटर या 6 महीने है। और याद रहे, ये पिचर तभी यूज हो सकता है जब सोर्स वाटर का TDS 300 से कम हो या आप किचन टैप से डायरेक्ट पीने लायक पानी ले रहे हो, वरना फिल्टर प्रीमैच्योरली डैमेज या फिर हायर TDS लेवल पर इनइफेक्टिव हो सकता है। आप किसी और ब्रांड का वाटर प्योरीफायर यूज कर रहे हैं और उसे रिप्लेस नहीं करना चाहते, तो ये आपके करंट फिल्टर वाटर की क्वालिटी और फिल्टरेशन को और बेहतर करेगा। और अब देखते हैं इस बॉक्स के अंदर क्या है। वाओ, ये काफी शानदार है ना? अब हम इसके पार्ट्स देखते हैं। पिचर बॉडी, वाटर इनपुट टैंक, फिल्टर कार्ट्रिज और फाइनली ये कवर जिसके 3 पार्ट्स हैं। वाटर इनलेट फ्लैप, मैनुअल फिल्टर रिप्लेसमेंट रिमाइंडर और क्लीन वाटर आउटलेट। पिचर आसानी से असेंबल हो सकता है, बस कुछ स्टेप्स और ये इस्तेमाल के लिए तैयार है। डिसअसेंबल करने के बाद वेस्टीज डिश वॉशर लिक्विड से पिचर बॉडी, इनपुट वाटर टैंक और कवर को साफ कीजिए। इस बीच फिल्टर कार्ट्रिज को साफ पानी में 20 मिनट तक भिगो कर रखें। फिल्टर काफी कॉम्पैक्ट है और इसमें प्योरिफिकेशन की 5 अलग अलग स्टेजेस हैं। मैश प्री फिल्टर रस्ट, मिट्टी और मोटे पार्टिकल्स निकालता है। रेजन लेयर सॉफ्टनर का काम करते हुए पानी की हार्डनेस कम करता है और टेस्ट और स्वाद बढ़ाता है। इसके बाद डुअल मैश फिल्टर पानी में से छोटे पार्टिकल्स भी निकाल देता है। इसका हेवी मेटल रिमूवर लेड, मर्क्यूरी, कॉपर और दूसरे घुले हुए मेटल्स निकालता है। फिल्टरेशन का अगला लेवल जापान में बना सुपर ACF है। फिल्टरेशन के इस स्टेज में पानी में से क्लोरीन, क्लोरोफॉर्म और बदबू पैदा करने वाले दूसरे पदार्थ खत्म होते हैं। मैश की फाइनल लेयर पानी की बाकी बची इम्प्योरिटीज खत्म करके उसे सेफ बनाती है। फिल्टर 20 मिनट तक भीग चुका है, दूसरे पार्ट्स वॉश करके सुखाए जा चुके हैं और अब ये इस्तेमाल के लिए तैयार है। फिल्टर कार्ट्रिज को इनर टैंक की कैविटी में ठीक से रखें। क्लिक की आवाज आने का मतलब है कि ये सही जगह पर है। ये सबसे जरूरी चीज है क्योंकि कार्ट्रिज और कैविटी में गैप होने से इम्प्योर वाटर स्टोरेज टैंक में चला जाएगा। फिल्टर निकालते हुए ध्यान रखें कि इसे नीचे की तरफ से ही पुश करें। टैंक फिल कीजिए और पानी फिल्टर होने दीजिए और फिल्टर्ड वाटर निकालकर फिल्टरेशन साइकिल को 3 बार रिपीट कीजिए। फिल्टर कार्ट्रिज रिप्लेस करने पर भी ये स्टेप रिपीट कीजिए। ये पानी सफाई के काम आ सकता है। सबसे पहले टाइमर डायल को स्टार्ट मंथ पर सेट कीजिए। जैसे अगर आप मई में यूज करना शुरू कर रहे हैं तो इसे 5 पर रखिए। यह आपको याद दिलाएगा कि आपको फिल्टर कब बदलना है। यदि आप फिल्टर को दिन में 2.5 लीटर से ज्यादा इस्तेमाल करेंगे तो हो सकता है आपको फिल्टर कार्ट्रिज पहले ही रिप्लेस करना पड़े। अब हम तैयार हैं। कवर के इस छोटे हैच को खोलिए और इनपुट टैंक में पानी डालिए। पिचर तभी काम करेगा जब इनलेट वाटर टेम्परेचर 10 से 38 डिग्री सेल्सियस के बीच हो। इनपुट टैंक से जब पानी पूरी तरह ड्रेन होकर पिचर के ट्रांसपेरेंट पार्ट में चला जाए तो आप प्योरिफाइड पिचर वाटर का पहला सिप ले सकते हैं। बेस्ट रिजल्ट्स के लिए सिर्फ ऑथेंटिक रिप्लेसमेंट फिल्टर्स इस्तेमाल कीजिए और हर हफ्ते इनर और आउटर टैंक्स को साफ कीजिए और फिल्टर में मिट्टी वाला पानी कभी यूज मत कीजिए। इसके अलावा प्योरिफाइड वाटर को 6 या 8 घंटों में कंज्यूम कीजिए और इसे स्टोर मत कीजिए। रिप्लेसमेंट फिल्टर्स आप वेस्टीज से खरीद सकते हैं और अपना PV भी ले सकते हैं। क्लीन वाटर सेक्शन 1.5 लीटर तक पानी स्टोर कर सकता है। तो फिर बताइए, क्या ये पिचर एकदम सही चॉइस है? अगर आपके मेन वाटर सोर्स के टोटल डिसॉल्व्ड सॉलिड्स या TDS 300 से कम है या सीजनली आपके पीने के पानी की क्वालिटी खराब हो जाती है
तो वाटर प्योरीफाइंग पिचर उसे काफी हद तक क्लीन कर सकता है। आपके पास पहले से आरओ सिस्टम है या सीजनल प्रॉब्लम्स या पुअर क्वालिटी वाटर की वजह से आपको सिस्टम चाहिए, तो एडिशनल टूल ऑफ प्योरिफिकेशन के तौर पर प्योरीफाइंग पिचर से आप वाटर क्वालिटी को और बेहतर बना सकते हैं। पिचर की इजी पोर्टेबिलिटी का मतलब है कि अगर आप ट्रैवल कर रही हो तो भी आपको क्लीन वाटर मिल सकता है और आप महंगे बॉटल्ड वाटर पर खर्च होने वाला पैसा और प्लास्टिक वेस्ट भी बचा सकते हैं। और हाँ, पिचर का इस्तेमाल होटल्स, रेस्टोरेंट्स और हॉस्पिटल्स में गेस्ट्स और पेशेंट्स के लिए हो तो उन्हें इम्प्रूव्ड वाटर क्वालिटी मिलेगी और पानी भी कम वेस्ट होगा। इस छोटे पावरफुल पैकेज के इतने फायदे होने का मतलब ये है कि ये प्योरीफाइंग जग आपकी रोजमर्रा की सेहत ठीक रखने के लिए एक आसान और शानदार चीज है। यूनिट रिसीव करते वक्त उसमें कोई फिजिकल डैमेज हो तो प्रोडक्ट को फ्री ऑफ कॉस्ट रिप्लेस किया जाएगा, लेकिन प्लास्टिक पार्ट्स और फिल्टर पर कोई वारंटी नहीं है। गंदा, मिट्टी वाला या 300 से ज्यादा TDS वाला पानी इस्तेमाल करने से इच्छानुसार फायदे नहीं मिल सकेंगे। उम्मीद है आप शार्प वाटर प्योरीफाइंग पिचर के शुद्ध पानी का लाभ उठाते रहेंगे। स्वस्थ रहिए, खुश रहिए।